நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் மேத் கொஸ்டினில் ஒரு டைப் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 64 இன்ட்டு ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 512க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் என் கூடவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு நம்பர் இல்லையா? இதை வந்து நான் ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு நம்பர், ரெண்டு வேறு வேறு நம்பராக இருக்கிறனால நான் பின்னு எடுத்துக்கிறேன். இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா, இங்கேயும் பவரில் 5 இருக்குது. சரிங்களா? ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே சேமாக இருக்குது, சேம் நம்பராக இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு பவரை சேமாக போட்டுக்கலாம். அதாவது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி, ஃபிஃப்த் ரூட் இங்கே வந்துடும். ஃபிஃப்த் ரூட் அதாவது இங்கே 5 இருக்கிறது இங்கே ரூட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஃபிஃப்த் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு வரும். சரிங்களா? ஸோ இது நமக்கு ஒரு ஃபார்முலா. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் இதை எழுத போகிறேன். பாருங்கள், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 64 இன்ட்டு 512. ஸோ நம்பர் எழுதியாச்சா? நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஏதாவது ஒரு சேம் பேஸ் கொண்டு வந்து பவரில் 5 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 5ம் ரூட்டில் இருக்கக்கூடிய 5ம் அந்த 5ம் கேன்சல் ஆகிடும். அதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. nth ரூட் ஆஃப் ஏ பவர் n அப்படின்னா n அப்படிங்கிறது ஆன்சர். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பவர் n இன்ட்டு, அதாவது nth ரூட் ஆஃப் ஏ, nth ரூட் ஆஃப் பியை வந்து நான் எப்படி எழுதலாம்? ஏபி, nth ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ 64 வந்து நான் 8 ஸ்கொயர்னு எழுதுவேன். சரிங்களா? 8 8 சார் என்ன நமக்கு 64. அகெயின் நான் வந்து 512 டிவைட் கூட பண்ணி பாருங்கள். இங்கே 512 வந்து ஃபஸ்ட்டு 8 போட்டிங்கன்னா 6 டைம்ஸ் இருக்குது. 6 8 ஆர் 48. ரிமைனிங் இதில் 3 இருக்கும். அப்போ இதோட ஆட் பண்ணிங்கன்னா 32. 48, இந்த 3 இங்கே ஹோல்ட் ஆன் ஆகும். 32 அப்படின்னா 4 டைம்ஸ் நமக்கு 8 இருக்குது. எகெயின் 8th டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 8 8 ஆர் 64. ஸோ இதை வந்து 512 8 பவர் 3ன்னு எழுதலாம். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ 8 பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் அதனுடைய பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 இருக்கும். இங்கேயும் ஃபிஃப்த் ரூட்டு, இங்கேயும் ஃபிஃப்த் ரூட். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு ஏன்னு கிடைக்கும். மறந்துடாதீங்க, இது ஏ. அதாவது இந்த ரெண்டு அதாவது ரூட்டும் உள்ளே இருக்க பவரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இங்கே வரும். அப்போ கீழே என்ன நம்பர் வந்துச்சு நமக்கு? இங்கே 8. ஸோ இந்த ஆன்சர் 8 வரும். இது ரெண்டும் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், இந்த 64க்கு 8 ஸ்கொயர்னு எழுதியிருந்தோம், இதை 8 கியூப்னு எழுதியிருந்தோம். சரிங்களா? அதனுடைய பேஸ் ரெண்டு சேமாக இருக்கனால பவர் ஆட் பண்ணப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதாவது nth ரூட் ஆஃப் ஏ பவர் என்னன்னா ஏ. மறந்துடாதீங்க, ஏன்னு எழுதணும், n கிடையாது, ஏ. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன நம்பர் இருந்துச்சு? ஏங்கிற. அப்போ இங்கே வந்து ஏங்கிற பிளேஸ் நமக்கு 8 இருக்குது இல்லையா? அதனால் 8 எழுதணும். இதுதான் நமக்கு ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.